ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெயில் காலம் நெருங்கிருச்சு. ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கும். அப்போ என்னடா குடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ வந்து இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு வந்து எந்த வேறு மிஷின், அடுப்பு எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சில் ரெசிபியை வந்து எப்படி செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தயிர் இருக்குங்க. தயிர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, புரதச்சத்து மிகுந்தது. ஆனால் அதை விட நல்லது பார்த்தீங்கன்னா மோர். இப்போ வந்து நம்ம தயிரை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/4 லிட்டர் தயிர் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா மீதம் இருக்க தயிர் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதுக்கான தண்ணியை வந்து நம்ம தயிரில் வந்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா வந்து மோரோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். நீங்கள் சும்மா கூட குடிக்கலாம், உப்பு போட்டு குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஏன் சீரகம் சேர்த்துக்க பார்த்தீங்கன்னா, சீரகம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. கூடுதலாக வந்து மோரில் சேரும் போது அவ்வளோ வந்து குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகள் அதெல்லாம் வந்து நீக்கப்படுங்க. கூடுதலாக வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மோரை வந்து தினைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு இலக்கே வந்து தெரியும். கூடுதலாக வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த மோர் உதவுதுங்க. மோர் மதியான நேரத்தில் எடுத்துக்கணுங்க. காலையிலையோ நைட்டோ எடுத்துக்கக்கூடாது. இப்போ வந்து மோரை வந்து நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மோரை வந்து நான் கரண்டிலே கடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட மத்த வச்சு கலந்துக்கலாங்க. நான் வந்து அளவான தயிர் இருக்கிறதுனால நான் கரண்டிலே வந்து கலந்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஜாரில் வந்து தேவையான வந்து மோரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இதில் எந்த வித பச்சை மிளகா, இஞ்சி எதுவுமே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இஞ்சி, பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உடையது. மோர் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ இது போல் சீரகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும். வயிற்றில் வந்து எந்த ஒரு பூச்சியும் வந்து சரியாயிருங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வாசனைக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான நம்ம நீர் மோர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரக மோர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த வெயில் சம்மர் காலத்தில் வந்து இது போல் வந்து மோரை எடுத்துக்கோங்க. தயவுசெய்து கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்காதீங்க. அது உங்களுக்கு உடம்புல வந்து வெப்பத்தை தான் ஏற்படுத்தும் தவிர உங்களுக்கு வந்து குளிர்ச்சியே தராது. ஆனால் பார்க்குறதுக்கு குளிர்ச்சி மாதிரி இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு கெடுதி. ஸோ ஹெல்த்தியான முறையில் ரொம்ப இந்த மோரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகுங்க.